இணைந்திருக்கும் அத்தனை பெரியோர்களுக்கும் சம்பூஜ்ய சுவாமிஜி அவர்களுக்கும் ஓம் நம சிவாய. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. மாதா அமிர்தானந்தமயி மடம் நடத்தும் அமிர்தா அன்பு வட்டம் தமிழ்நாடு வழங்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையும் அதன் பலன்களும் வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீ லலிதா தேவி மற்றும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றி நாம் அறியாதவற்றை நமக்காக தந்தருள வந்திருக்கும் சம்பூஜ்ய சுவாமி சங்கரமர்த்தானந்தபுரி அவர்களை தங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். ஓம் சிவாய சுவாமிஜி. சுவாமிஜி மியூட்ல இருக்கீங்க சுவாமிஜி. நமஸ்கார நமஸ்கார நமஸ்காரம் சுவாமிஜி. கேக்குதா? அப்போ கேக்குது சுவாமிஜி. சரி சரி சரி, ஓகே. நமஸ்கார சுவாமிஜி. நமஸ்காரம். சுவாமிஜி அவர்களை பேருரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓம் அவித்யானாம் அந்தஸ்திமிரமிஹிரத்வீபநகரீம் ஜடானாம் சைதன்யஸ்தவகமகரந்தஸ்ருதிஜரீம் தரித்ராணாம் சிந்தாமணிகுணனிகா ஜன்மஜலதோ நிமக்னானாம் தம்ஷ்டாம்ரதிபுவராஹஸ்ய பவதி பவானி த்வம் தாசே மயி விதரதிஷ்டிம் சகருணாம் इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानी त्वम् इति अहं तदैव त्वं तस्मै दिशसि निजसायुज्य पदवीं मुकुन्दब्रह्मेन्द्रस्फुटमुकुटनीराजितपदाम्. ஓம் அமிர்தேஸ்வரி நமஹ. அம்மாவுடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். சவுண்ட் கேக்குதா? கரெக்டா கேக்குது சாமி, நல்லா கேக்குது சுவாமிஜி. சரி. கடந்த சில வாரங்களாக இந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய விளக்க உரையை தொடர்ந்து அளிக்க முடியவில்லை. பல்வேறு அலுவலக காரணங்கள் நிமித்தமாக அது என்னால் செய்ய முடியவில்லை. இருந்தாலும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பல விதங்களில் நடைபெற்று வருகின்றது. அதை பற்றியெல்லாம் நீங்களும் புஸ்தகங்கள் வாயிலாகவும் பிற இப்போதெல்லாம் ஒரு செய்தி அல்லது ஒரு தகவல் கிடைப்பதற்கு அரிதாக ஒன்றும் இல்லை. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ வகுப்புகள் நெட்டிலேயே கிடைக்கின்றன. நம்ம ஒரேடியாக மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. இந்த விஷயத்திலே நாம முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் ஒரே நாளில் மலை ஏற முயற்சிப்பது போல முயற்சி செய்துட்டு பிரயோஜனம் இல்லை. மெல்ல 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 நாம் எப்படி ஒரு மலை ஏறுவதென்றால் மெல்லத்தான் முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். கொஞ்சம் தளர்வடையும் போது கொஞ்சம் நிற்போம், ரெஸ்ட் எடுத்துக்கொள்வோம், அதுக்கு பிறகு மீண்டும் தொடர்வோம். அதுபோல ஒரு நட்பு என்பதும் அப்படித்தான். ஒரே நாளிலே நட்பு ஏற்பட்டு விடாது. பழகி பல முறை பழகி பல வருடங்கள் பழகி அப்படித்தான் ஒரு நட்பு ஏற்படுகின்றது. அதுபோல்தான் எந்த படிப்பும் அப்படித்தான். நட்பு, படிப்பது, மலையேறுவது இதெல்லாம் மெல்ல மெல்லத்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சனைர் வித்யா சனைர் மைத்ரி சனைஹி பர்வதம் ஆருகேது. அதே போல் தான் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது. ஒரே நாளிலே ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்ய முயற்சி பண்ணால் படுக்கையில் படுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்போது தினசரி கொஞ்சம் 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 அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் நம்ம பாராயணத்துக்கு எப்படி நேரத்தை செலவிடுகின்றோமோ அதே போல இதை கற்றுக்கொள்வதற்கும் இதனுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்கும் நாம் நேரத்தை முயற்சி செய்து
அடைய வேண்டும். தினசரி கொஞ்சம் கொஞ்சம் படித்தாதான் அது சுலபமாக படிக்க முடியும். அப்போதான் மனசில் தங்கும். ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த புத்தகம் நல்லது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் எனக்கு புத்தகம் வாங்குகிற பழக்கம் எனக்கு உண்டு, தாராளமாக உண்டு. ஒரு துணிக்கடைக்கு போனால் நான் ஒன்றுமே வாங்காமல் திரும்பி வந்து விடுவேன். ஏனென்றால் அதில் அவ்வளோ தூரம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஆனால் ஒரு புத்தக கடைக்கு போனால் கண்டிப்பாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக பணம் எனக்கு செலவாகும். ஏனென்றால் ஏதாவது ஒரு புஸ்தகம் நம்முடைய கண்களுக்கு தென்படும். ஒன்றுமே வாங்க வேண்டாம், சும்மா போவோம் என்று நினைத்து கொண்டு போவோம், ஆனால் வாங்கி கொண்டு வந்து விடுவோம். அதுபோல இந்த எந்த புத்தகம் நல்லது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நாம் வாங்குகின்ற புத்தகங்களில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த புத்தகத்தை வாங்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால இந்த புத்தகம் சிறந்தது, இந்த புத்தகம் சிறந்தது அல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா புத்தகத்திலும் அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான். குறிப்பாக நான் லலிதா சஹஸ்ரநாமத்தை பற்றி சொல்கின்றேன். அதில் அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே ஒன்று தான். அதனால ரொம்ப சுருக்கமான விளக்கமுடையது ஸ்ரீ அண்ணா சுப்பிரமணியம் அவர்களுடைய விளக்கம் ராமகிருஷ்ணா மடத்திலே போடப்பட்டிருக்கின்றது. அது சுலபமாக எல்லா இடத்திலும் கிடைக்கின்றது. அந்த புத்தகத்தில் ரொம்ப அருமையான விளக்க உரை. அது ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் அது மோசம்னு சொல்ல முடியாது. அதில் அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றன. அதில் ஒரு 10 நாமங்கள் தினசரி படித்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். நான் எத்தனையோ முறை அம்மாவுடைய தரிசனத்துக்கு வரும்போது மத்தியான வேளையில் வருவேன். இன்ஸ்டிடியூஷன் வேலையெல்லாம் முடித்து விட்டு வரும்போது அர்ச்சனை நடைபெற்று கொண்டிருக்கும். அப்போ அந்த ஸ்க்ரீனில் அதை காட்டுவார்கள். அப்போது பார்க்கும்போது கூட ஒரு 10-15 நாமங்கள் நமக்கு அதனுடைய பொருள் நமக்கு நன்றாக புரியும். இங்கிலீஷில் அதனுடைய விளக்கங்களை காட்டுவார்கள். சுருக்கமாக தான் இருக்கும். ஆனால் அந்த சுருக்கமான விளக்கமும் நம்முடைய மனதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அம்மாவுடைய முன்னிலையிலே சில பேர் பேசும்போது இதை குறிப்பிட்டு பேசுவார்கள். அப்போதெல்லாம் அதை கவனித்துக் கொள்வேன். இப்படி ஒரே ஒரு ஆதாரத்தின் மூலமாக, ஒரே ஒரு சோர்ஸ் மூலமாகத்தான் நம்ம படிக்கணுங்கிறது இல்லை. பாகவதம் கேட்கும்போது அது லலிதா சஹஸ்ரநாமத்தை விளக்கவும் அதில் தென்படும். இதுலேருந்து தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கிடையாது. ஆகையினாலே ஆனால் எப்போதுமே முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது ஒரு கடல் மாதிரி. இந்த ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம், பெருசாக சொல்லலாம். ராமாயண கதையை எப்படி சொல்வதுன்னு கேட்டால், ஒரு இடத்துல ராமாயண கதை நடந்து கொண்டிருந்தது. ஒருத்தர் போய் ஒரு இடக்கு முடக்காக ஒரு கேள்வி கேட்டார். ஒரு எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டு அது கீழே விழுறதுக்குள்ள ராமாயணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னார். ஏன் சொல்ல முடியாது, சொல்லலாமே அப்படின்னார் அவர். ஏன்னா ராமாயணம் நல்லா படித்தவர் அவர். எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டார், அது கீழே விழுந்தது. ராவணன் செத்தான் அப்படின்னு அந்த பழம் கீழே விழுந்தது. ராமன் ஜெயித்தான் அப்படிங்கும்போது அந்த கதை முடிந்தது. தர்மத்துக்கு ஜெயம், அதர்மத்துக்கு தோல்வி. ஒரே வரியில் சொல்றதுன்னா இதுதான் ராமாயணம். ஆகையினாலே எப்படி வேண்டுமானாலும் ஒரு கருத்தை சொல்லலாம், சுருக்கமாக சொல்லலாம், விளக்கமாக சொல்லலாம். இந்த விளக்கத்தையே ஒவ்வொரு நாமமாக சொல்லலாம். நான் அப்படி செய்யலை. நான் ஒரு அறிமுகம் என்கின்ற நிலையிலே இதை பற்றி பல்வேறு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய தலைப்புகள் அதுதான் முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தலைப்பு என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் வருகின்றது என்று பாஸ்கர் ராயர் என்கின்ற அவருடைய சரிதத்தை போன முறை சொன்னேன். 180க்கும் மேற்பட்ட சாஸ்திரங்களிலிருந்து அவர் அதனுடைய இதில் விளக்கங்களை சொல்லியிருக்கின்றார். அவ்வளவு பெருசு அது. அவர் அவருடைய விளக்கத்திலே 44 விஷயங்கள்
மேஜரான காரியங்கள், முக்கியமான காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது இன்னும் கொஞ்சம் சுருக்கி சொன்னால் 16 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீமாதாவினுடைய தோற்றம், அவதார நோக்கம், அதுதான் முதல்ல சகஸ்ரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கின்றேன், இருந்தாலும் இன்னொரு முறை அதை சொல்கின்றேன், இந்த சகஸ்ரநாமம் புரியணுங்கிறதுக்காக. இரண்டாவது கேசாதிபாத வர்ணனை, சம்பகா சோகபுந்தாக சௌகந்திகல சத்கச்சா அதிலேருந்து ஆரம்பித்து மண்டித ஸ்ரீ பதாம்புஜா அது வரைக்கும் அது சொல்லப்பட்டது. அப்புறம் சுமேரு மத்திய சிங்கஸ்தா என்பது தேவி இருக்கின்ற இடம், மேருமலை, பார்க்கடல், பஞ்சபிரம்மாசனம், ரத்னபீடம், இப்படியெல்லாம் இருக்கின்ற இருப்பிடத்தை பற்றி சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அம்பாளுடைய பராக்கிரமம், பண்டாசுரனை வதைத்த படலம் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு தேவியுடைய மந்திர ரூபம் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு குண்டலினி ரூபம் சொல்லப்பட்டது. பக்தி, பக்தியினுடைய பயன்கள், நிர்குணம், நிர்குணத்தினுடைய உபாசனை, அதனுடைய பயன்கள், இதெல்லாம் நான் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன். அதுக்கப்புறம் சதுஷ்டி உபசார பூஜை, 64 விதமான பூஜைகள். எல்லோரும் கேட்பார்கள், நம்ம வீட்டுக்கெல்லாம் போகின்றோம், என்ன அரேஞ்ச் பண்ணுறதுன்னா, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. பஞ்சோபசாரம் என்று சொல்வார்கள், அது ரொம்ப மிக குறைந்த அளவிலே நாம் செய்ய வேண்டிய விஷயம். ஜலம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம். ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்து வைக்க வேண்டும், கொஞ்சம் சந்தனம் வைக்க வேண்டும், அதுபோல் கொஞ்சம் பூக்கள், 4-5 பூக்கள் இருக்க வேண்டும். அந்தந்த காலங்களிலே எந்த பூ கிடைக்கின்றதோ அந்த பூ வைத்தால் போதுமானது. ஜவ்வந்தி போன்ற பூக்களை வைக்கக்கூடாது. ஒரு ஊதுவத்தி, 2-3 ஊதுவத்தி வைக்க வேண்டும், அதை ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அது மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம், 2 பழம். வீட்டில் எப்போதுமே கொஞ்சம் உலரும் இந்த திராட்சை இருக்க வேண்டும், அல்லது நாம் சாதத்தை வடித்து அதை எச்சிப்படாமல் அதை கொஞ்சம் வைத்தாலும் போதும். அது பிறகு இறைவனுடைய பிரசாதமாக நமக்கு திரும்பி கிடைக்கின்றது. இப்படி ஜலம், கந்தம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம் என்கின்ற பொருட்களை வைத்து குறைந்த அளவிலே செய்ய வேண்டும். எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பூஜையை ரொம்ப சுத்தப்படுத்தி வைக்கிறது. தரையெல்லாம் அழுக்காக, ஊதுவத்தி இது கீழே விழுந்து, பூக்களெல்லாம் வாடி, இதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. பூ இல்லாவிட்டால் அக்ஷதை வைக்கலாம், அக்ஷதையில் மஞ்சள் தடவி அது வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது கூட இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். கொஞ்சம் குங்குமத்தை வைக்கலாம், இதெல்லாம் வீட்டில் இருக்கும், விபூதி இருக்கும். இதெல்லாம் இல்லாவிட்டால் வாங்கி வைக்க வேண்டும். 2 பழம் கிடைக்காத இடம் தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. அதனால் அது ஒரு நைவேத்தியமாக வைக்கலாம். இது பஞ்சோபசார பூஜை என்று சொல்வார்கள். இதையே 16ஆக விரிவுபடுத்தலாம். அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் சேரும். அதே போல் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினால் 64 விதமான பூஜைகள், 64 விதமான பொருள்களை பயன்படுத்தி பூஜை செய்யலாம். சதுஷ்டி உபசாராட்யா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோட்டி யோகினி கணசேவிதா. அது அந்த மந்திரங்களை பற்றி போன வாரம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னேன், சில பேர் மறந்திருக்கக்கூடும். அதனால் அதை மீண்டும் நான் கொஞ்சம் அந்த ஒரு தொடர்புக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். 64 விதமான உபசாரங்களை வைத்து செய்வதால் சதுஷ்டி பூஜை. சுப்பிரபாதம் பாடுறதுலேருந்து தூங்க வைப்பது முதற்கு வாத்தியங்கள், ராஜோபசாரங்கள், இப்படிலாம் செய்வதற்கு பேர் அது 64 விதமான பூஜைகள். சதுஷ்டி கலாமயி அப்படிங்கிறது, நம்ம சின்ன குழந்தையில் என்ன செய்கின்றோம், நமக்கு பேசவே தெரியாது. காக்காய்க்கு என்ன பேச தெரியும்னா கா ஹா 2 வார்த்தை தான் அதுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது.
கிரா கிரான்னு கத்தும். அதை தவிர அதுக்கு வேற மொழி கிடையாது. உலகத்திலே அபூர்வமானது மொழி பேசுவது என்பது. சில கிளிகள் பேசுகின்றன. இப்படிதான் ரொம்ப, அது கூட ரொம்ப பேச வைக்கணும், அப்பதான் பேசும். தானா பேசாது, கேட்கின்றதை தான் அது பேசும். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஆற்றல் பேசுவது அப்படிங்கிறது, சிரிக்கிறதுங்கிறது மனிதனுக்கு உள்ள மகத்தான சிறப்பு. எரும மாட்டுக்கும் மற்ற மிருகங்களுக்கெல்லாம் சிரிக்க தெரியாது, பேசவும் தெரியாது. ரொம்ப குறைவான துவனிகள் தான் அதுக்கு தெரியும். அதை வைத்து அது எப்படியோ வாழ்க்கையை நடத்துகின்றது. சின்ன குழந்தையில நாம் எப்படி இருந்தோம், நாமும் அப்படி தான் இருந்தோம். இந்த மாதிரி சில தெளிவற்ற சொற்களை நாம் பேசிக்கொண்டிருந்தோம். அது பின்னால் அது விரிவடைந்து ஒரு மொழியாகின்றது, தாய்மொழி. அப்புறம் மற்ற மொழிகள், அது எழுத படிக்கின்றோம், பேச படிக்கின்றோம், அதனுடைய இலக்கணங்களை படிக்கின்றோம். இப்படியாக நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொள்கின்றோம். அப்படி ஒரு மொழி பல மொழிகள் ஆகின்றது. வெறும் பேச்சு என்பது போய் எழுதுவதும், அதிலே கவிதை எழுதுவதும், இப்படி சாமர்த்தியங்கள் நிறைகின்றன. இப்படி 18 மொழி பேசுவது, மருத்துவம் தெரிந்து கொள்வது, என்ஜினியரிங் தெரிந்து கொள்வது, ஹவுஸ் கீப்பிங், விவசாயம், கிட்டார் முதலான, வீணை முதலான வாத்தியங்கள் வாசிப்பது, தந்திரி வாத்தியங்கள் என்று சொல்வார்கள், புல்லாங்குழல் முதலான சுஷிர வாத்தியங்கள் என்று சொல்வார்கள். இப்படி நம்முடைய அறிவு வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அது மாதிரி உலகத்துக்கு தேவையான விவசாயம், மருத்துவம், என்ஜினியரிங், அழகு கலைகள், வாத்திய கலைகள், நடனக்கலைகள், இப்படி இதுக்கெல்லாம் பெயர் அபராவித்தியர்கள் என்று சொல்வார்கள். முக்கியமானது இல்லைன்னு என்ற அர்த்தம், இரண்டாம் தரமானது என்று இன்னொரு அர்த்தம். இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இதெல்லாம் எதுக்கு பயன்படுகின்றது? நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு பயன்படுகின்றது. இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இதன் மூலமாக நாம் இறைவனை வழிபடுகின்றோம். அவரவர்களுக்கு ஒரு பிறவி, அவர்களது ஜன்ம ஜன்மாந்திர இயல்புகளாலே ஏற்படுகின்றது. எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். புல்லாய் பூழாய், புழுவாய் மரமாகி, பல்விருகமாகி, பாம்பாய், பறவையாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன் என்று நாவுக்கரசர் சொல்கின்றார். அவரே அப்படி சொல்கின்றார். எடுக்காத பிறவியே கிடையாதுன்னு சொல்கின்றார். 7 கடல் மணலை கூட எண்ணிவிடலாம், என்னுடைய பிறவிகளை எண்ணிவிட முடியாது என்று வேறொருவர் சொல்கின்றார். ஆகையினால இப்படி நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம், இதுதான், இந்த பிறவிதான் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறோம். உயிர் மீது அளவற்ற பற்றுதலை வைத்திருக்கின்றோம். இறந்து போனால் என்ன ஆகும், இதோட மோசமான பிறவி ஆகுமா, என்ன நடக்கப் போகின்றது தெரியலையே அப்படிங்கிறதுனால இந்த உயிரை விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கடமையை நாம் மறந்திருக்கின்றோம். இந்த வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலையை பார்த்து சம்பளம் வாங்கி, உங்களுக்கு தான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள். ஒரு நாளாவது நம்ம ஒரு கவலை இல்லாமல் இருக்கின்றோம்னா இல்லை. இல்லற வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையது. இது சரியான சரியாயிடும், அது சரியானது சரியாயிடும் நினைத்து கொண்டே இருக்கின்றோம். அது ஒரு நாளும் சரியாக போறதில்லை. ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. அது அல்லல் ஒழிந்த நேரமே இல்லாமல் இருக்கின்றது. இதெல்லாம் எப்ப தீரும் அப்படின்னா, நெய்யேவன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன்னு நாவுக்கரசர் சொன்ன மாதிரி, இறைவன்தான் சதம் என்று உணர்கின்ற போது,
இந்த துன்பங்கள் நம்மை விட்டு போகின்றன. ஒரு இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு முடியுமானா முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நாட்டில் கூறப்பட்டுள்ள கருத்து. எத்தனையோ பக்தர்கள் அவங்க வாழ்க்கையெல்லாம் இதற்கு எடுத்துக்காட்டு. அது நீங்கள் நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, மகாபக்த விஜயத்தில் சொல்லப்பட்டுள்ள பக்தர்களாக இருந்தாலும் சரி, 99% ஆட்களும் இல்லறத்தில் இருந்தவர்கள். அவங்களெல்லாம் தங்களுடைய இல்லற கடமைகளை செய்து கொண்டு அப்போதும் இறைவன் மீது பக்தியை விடாமல் வைத்திருந்தவர்கள். துக்காராம் போன்றவர்களுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள். அவங்க மனசு எங்கே இருந்ததுன்னு கேட்டால் முழுக்க முழுக்க இறைவன் மீது இருந்தது. குச்சேலருக்கு 26 குழந்தைகள்னு சொல்வார்கள், 28 குழந்தைகள் என்னமோ. ஆனால் அவர் மனது அவர் கிருஷ்ணனையே நினைத்திருந்தார். அது அவருக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கவில்லை. அப்போது நாம் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, அபராவித்யைகள் எல்லாம் சொல்லப்பட்டன. அது மொழி கற்பதாக இருக்கட்டும், வீணை வாசிப்பதாக இருக்கட்டும், வாத்தியங்கள் வாசிப்பதாக இருக்கட்டும், நடனம் செய்வதாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வாழ்வது அப்படிங்கிறது முக்கியமான கோட்பாடு. இந்த அபராவித்யைகள் அனைத்துமே பராவித்யைக்கான வழியாக இருக்கின்றன. அதையெல்லாம் இறைவனுக்காக செய்தால், பண்டைய காலத்திலே ஒரு ஃபிடில் வாசிக்கிறாங்க, அது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து வாசிப்பார்கள். கோபாலகிருஷ்ண பாரதியார் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் சிறந்த பாடலாசிரியர், வாக்கியக்காரர் அப்படிம்பார்கள். பாட்டும் எழுதுவார். நந்தனார் சரித்திரம் அவர் எழுதினது. அவருக்கு வீடு வாசல் எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு வீட்டில் திண்ணையில் படுத்து கொண்டிருந்தார். மாயவரத்தை சேர்ந்தவர் அவர். அவருக்கு வருமானம்லாம் கிடைத்திருக்கும், ஆனால் அதெல்லாம் வேண்டாம் என்று வைத்தார். அந்த காலத்தில் பாரதி என்கின்ற பட்டம் பெற்றவர். அந்த காலத்தில் இந்த மாதிரி டிகிரி கிடையாது. அந்த காலத்தில் உயர்ந்த ஒரு அறிவை அவர் பெற்றிருந்தார். அவர் நினைத்திருந்தால் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் துறவி வாழ்க்கையை வாழ்ந்தார். அவருக்கு பாட முடியாமல் போச்சு வயசானதுக்கப்புறம். ஆனால் அவர் ஃபிடில் வாசித்து கொண்டிருப்பார். வாசித்து இறைவனை வழிபடுவார். அவர் நந்தனார் சரித்திரத்தின் மூலமாக 6000 ரூபாய் கிடைத்தது. அந்த பணத்தை அவர் அன்னைக்கு 6000 ரூபாங்கிறது 1910, 20 இந்த காலங்களிலே சொல்கின்றேன். ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்னால் அந்த பணத்துக்கு ஈடு இணையே கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கு அது சமம். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அவர் வேறு ஏதாவது செய்யலாம் என்று நினைக்கவில்லை. நேராக கொண்டு போய் திருவாவடுதுறை ஆதீனத்திலே கொடுத்தார். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பேருக்கு தயிர் சாதம் கொடுக்க வேண்டும் தினசரி என்று கேட்டுக்கொண்டார். அதன்படி அந்த ஆதீனகர்த்தரும் தினசரி தயிர் சாதம் செய்து அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்து வந்தார். இப்படி நம்முடைய இல்லற கடமைகள் செய்து கொண்டே இறைவனுக்கு நாம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ நம் நாட்டிலே முன்காலத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே உதாரண புருஷர்கள். இன்னைக்கு அது சாத்தியமா அப்படின்னா இன்னைக்கும் சாத்தியம். நாம் அதெல்லாம் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்போ சதுஷ்டி உபச்சாராட்யா சதுஷ்டி கலாமயி, 64 கலைகளின் வடிவமாக இருப்பவள், 64 கலைகளாலும் வழிபடப்படுபவள். நாம் செய்கின்ற தொழிலை தெய்வத்திற்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். அதுதான் அவனுடைய கருத்து. அப்படி சதுஷ்டி கலாமயி, மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா, 64 கோடி யோகினிகளால் சேவிக்கப்பட்டவள். ரொம்ப சுருக்கமான பொருள் என்னென்றால் 64 கோடி யோகினிகள் நம்மாளை சுற்றி இருக்கின்றார்கள். வேறு விளக்கங்கள் உண்டு, அந்த அளவுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. 640 கோடி என்று சொல்வார்கள். கணக்கே கிடையாதுன்னு அர்த்தம். அப்போது மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவிதா, இந்த 3 நாமங்களும் இந்த சதுஷ்டிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நான் சேர்த்து சொல்கின்றேன்.
சதுஷ்டி உபச்சாராட்யா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கண சேவிதா அப்படிங்கிறது 3 நாமங்கள் சேர்ந்தா போல வருகின்றது. 64 கோடி யோகினிகளால் சேவிக்கப்பட்டவள் என்று அதற்கு பொருள். இப்படியாக லலிதா சஹஸ்ரநாமத்திலே இந்த சில விஷயங்களிலே இதுவும் ஒன்று, இந்த தலைப்புகளிலே இதுவும் ஒன்று. லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு சிறப்பம்சம் உண்டு. ஒவ்வொரு நாமத்தையும் தனித்தனியாக விளக்கலாம். சில நாமங்கள் அடுத்த நாமத்துடன் தொடர்பு படுத்தி விளக்கலாம், அடுத்த நாமத்துடன் சேர்ந்திருக்கும். சிலது 2-3 நாமங்கள் ஒரே பொருளை கொண்டதாக இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு இருக்கின்றது. 2-3 உதாரணங்கள் இங்கே நான் சொல்கின்றேன். சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி என்று. அமுதக்கடலிலே நடுவிலே இருப்பவள் சுதாசாகர மத்தியஸ்தா. சுதா என்றால் அமுதம். அமுதக்கடலின் நடுவிலே இருப்பவள் காமாட்சி. அருள் நிறைந்த பார்வையை உடையவள், பார்வையினாலே அருளை பொழிபவள், விருப்பங்களை நிறைவேற்றுகின்ற பார்வையை உடையவள். அப்படிதான் அதுக்கு பொருள் காமாட்சிங்கிறது. காமதாயினி, பக்தர்களது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுபவள், பக்தர்களது காமனைகளை ஆசைகளை நிறைவேற்றுபவள் என்று அதற்கு பொருள். இந்த 3க்கு தனித்தனியாக அர்த்தம் சொல்லலாம். அமுதக்கடலின் நடுவிலே இருப்பவள், அருள் நிறைந்த பார்வையை உடையவள், பக்தர்களது விருப்பங்களை நிறைவேற்றும் என்று சொல்லலாம். அமுதக்கடலின் நடுவிலே இருப்பதனால பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றல் என்ன தடை? சிந்தாமணி கிரகத்திலே அம்பாள் இருக்கின்றாள். ஒரே ஒரு சிந்தாமணி கல்லுக்கு அதை வழிபடுபவர்களுக்கு நினைக்கின்றதெல்லாம் கிடைக்கின்றது. அப்படி இருக்க சிந்தாமணி என்கின்ற வீட்டிலே இருக்கின்ற தேவிக்கு என்ன குறை? நாம் எது நினைத்தாலும் அது கிடைக்கும். கற்பக விருட்சங்களுடைய சோலையின் நடுவிலே அம்பாள் இருக்கின்றாள். அதனால எதுதான் கிடைக்காது? நம்ம ஒரு மருந்து கடைக்கு போகின்றோம், அங்கே மருந்து மட்டும்தான் கிடைக்கும். துணி கடைக்கு போகின்றோம், துணி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலோ எல்லாமே கிடைத்து விடுகின்றது. கங்கை கரையிலே வசிப்பவர்களுக்கு கிணறு வேண்டுமானால் தேவையில்லை என்று பொருள். அதுபோல அம்பாளுடைய அருளை பெற்றவர்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கோ வேறொரு பொருளுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை. அருள் நிறைந்த பார்வையுடைய காமாட்சி அமுதக்கடலின் நடுவில் இருந்து கொண்டு பக்தர்களது விருப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்றாள் என்று இதற்கு இந்த 3 நாமங்களையும் சேர்த்து சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி என்கின்றதுக்கு ஒரு பொருள் சொல்லலாம். அதாவது தனித்தனியாகவும் பொருள் சொல்லலாம், எல்லாத்துக்கும் சேர்த்தும் பொருள் சொல்லலாம் என்று பொருள். அதே மாதிரி காயத்ரி வியாகிருதி சந்தியா துஜவிருந்த நிஷேவிதா அப்படின்னு இன்னொரு நாமம். இது 420, 421, 22 இந்த நாமங்கள். அம்பாள் காயத்ரி வடிவமாக இருக்கின்றாள். வியாகிருதி என்றால் பூர்புவஸ்வஹ என்பதனுடைய சற்று விளக்கம், விரிவுபடுத்தப்பட்டது என்று பொருள். வியாகிருதி என்றால் விரிவுபடுத்தப்பட்டது என்று பொருள். அப்படி ஓம் என்கின்ற ஒரு சொல்லிலிருந்து பிற பொருள்கள் விரிவுபடுத்தப்படுகின்றன. ஓம் என்பதை ஆ ஊ மா என்று விரிவுபடுத்தலாம். இன்னும் மேலும் பல விளக்கங்களை அதற்கு சொல்லலாம். அதெல்லாம் அதனுடைய விரிவுகள், அதனுடைய வியாகிருதிகள். பிரணவத்திலிருந்து காயத்ரி மந்திரம் தோன்றுகின்றது என்று, ஓம் பிரணவத்திலிருந்தே சர்வமும் தோன்றுகின்றன அப்படிங்கிற பொருளிலே காயத்ரியாகவும் வியாகிருதியாகவும் சந்தியாகவும், சந்தியா அப்படின்னு என்ன? 2 வேளைகள் கூடுகின்ற நேரம், காலை மாலை கூடுகின்ற நேரத்தை சாயம் சந்தியா என்று சொல்கின்றோம். மத்தியான வேளையை மத்தியான சந்தியா என்று சொல்கின்றோம். அர்த்தராத்திரியிலே ஒரு சந்தை இருக்கின்றது, அது நடுராத்திரி சந்தை, அர்த்தராத்திரி சந்தியா என்று சொல்கின்றோம். இப்படி பல்வேறு விதமான சந்திகள் இருக்கின்றன. அந்தி சந்தி என்று தமிழிலே சொல்வார்கள். அது காலை மாலை 2 வேளைகளை குறிப்பிடுகின்றது. மருந்து சாப்பிடுவதற்கு பழைய காலங்களில் இப்படி தான் வழிபடுவார். அந்தி சந்தியிலே இதை சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள்.
காலையிலும் மாலையிலும் சாப்பிட வேண்டும் என்று அதற்கு பொருள். அப்படி இங்கே சந்தியாக இருப்பவள் துஜபிருந்த நிஷேவிதா அப்படின்னா துஜர்களால் ஆராதிக்கப்படுபவள். துஜன் என்றால் இருமுறை பிறப்பவர்கள் என்று பொருள். ஒருவனுக்கு பூணல் போடும்போது இருபிறவி என்று சொல்லப்படுகின்றது. ஒருவருக்கு சந்நியாசம் கொடுக்கும்போது இருபிறவி என்று சொல்லப்படுகின்றது. அது மறுபிறவியாக கணக்கிடுகின்றோம். காயத்ரியாகவும் அதனுடைய வியாகிருதியாகவும் சந்தியாகவும் இருப்பவள். பிராமண சமூகத்தால் இருமுறை பிறப்பாளர்கள். துஜன் என்றால் பறவைக்கு பெயர். ஏனென்றால் அது முட்டையாக ஒரு வடிவத்தில் இருக்கின்றது. முட்டையிலிருந்து வெளிவரும்போது வேறொரு வடிவத்தில் இருக்கின்றது. பற்களுக்கு துஜம் என்று பெயர். ஏனென்றால் ஒரு முறை விழுந்து மீண்டும் அது வளர்கின்றது. அப்படி இந்த துஜர்களால் இருபிறப்பாளர்களால் பூணல் போடும்போது வேறொருவராக மாறிவிடுகின்றோம். வேறொரு வாழ்க்கையை நெருக்கி நாம் எடுத்து செல்லப்படுகின்றோம் என்று பொருள். அப்படி காயத்ரியாகவும் அதனுடைய விரிவான விளக்கமாகவும் சந்தியாகவும் சந்தியா காலத்திலே வழிபடப்படுகின்றவர்களாகவும் அந்த நேரத்திலே வழிபடுகின்ற பிராமணர்களாகவும் இருப்பவள் என்று இதற்கு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பொருளை சொல்லலாம். அப்படின்னு பார்த்தா பிராமணர்களால் சந்தியா காலங்களிலே காயத்ரி மந்திரத்தால் அதன் விரிவான உச்சரிப்புகளால் வழிபடப்படுபவள் என்று இதற்கு ஒரு சுருக்கமான விளக்கத்தை சொல்ல முடியும். இப்படி இது 2வது உதாரணம். 3வது உதாரணம் சொல்றேன். கிளிங்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பததாயினி. இந்த மந்திரத்தை கிளிங்காரி என்று தனியாக பொருள் சொல்லலாம். க்ளீம் என்னும் க்ளீம் பீஜமாக இருப்பவள். கேவலா என்றால் தனியாக இருப்பவள். இந்த உலகத்தில் யார் இருக்கான்னா அம்பாள் மட்டும்தான் இருக்காங்க. கேவலா. குஹ்யா என்றால் ரகசியமானவள். மனதிலே ரகசியமாக வழிபடப்படுபவள். கைவல்ய பததாயினி. கைவல்யம் என்றால் மோட்சத்தை தருபவள். மோட்சம்னா ஏதோ ஒரு லோகத்துக்கு போகின்றோம், வைகுண்டத்துக்கு நம்ம அம்மா கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய அறிவு இப்போ எப்படி இருக்கின்றது? அது கலக்கமுற்று இருக்கின்றது, அது தூய்மையற்று இருக்கின்றது, ஆசாபாசங்களாலே நிறைந்திருக்கின்றது. அதெல்லாம் சுத்தப்படுத்தப்படுகின்றது அம்பாளுடைய பக்தியினாலே. அம்மா மீது இருக்கின்ற அன்பினாலே அதெல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. அப்படிப்பட்ட பக்தியின் மூலமாக நம் மனம் தூய்மை அடையும் போது நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஆத்மவஸ்து பிரதிபலிக்கின்றது. அதன் மூலம் நாமும் இறைவனும் ஒன்று, ஆத்மாவும் ஒன்று அப்படிங்கிற எண்ணத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்றோம். அப்படிப்பட்ட அந்த கைவல்ய பதத்தை, கைவல்யம் என்றால் அது மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்திலே ஆன்மா மட்டுமே சத்தியம் என்கின்ற நிலைக்கு நாம் எடுத்து செல்லப்படுகின்றோம். அப்படி கிளீங்கார வடிவினும் நிர்குண ஸ்வரூபிணியும் பராசக்தியை தனிமையிலிருந்து வழிபடுகின்ற அன்பர்களுக்கு பிரம்மானந்தத்தை வழங்குபவளுமாக அம்பாள் இருக்கின்றாள் என்று மொத்தமாக சொன்னால் கிளீங்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பததாயினி என்பதற்கு ஒன்று சேர்த்து பொருள் சொன்னால் இப்படிப்பட்ட பொருள் வரும். இப்படி தனித்தனியாகவும் பொருள் சொல்லலாம், சில மந்திரங்களை சேர்த்தும் பொருள் சொல்லலாம் என்பது லலிதா சஹஸ்ரநாமத்திலே அது ஒரு சிறப்பம்சம். அசன்யாதி வாக்தேவிகள் பக்தியுடன் தங்களுடைய சொல்வன்மையையும் பயன்படுத்தி இந்த மாதிரி இதற்கு பொருள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த மாதிரி அதை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சில குறிப்பிட்ட அம்சங்களை இங்கே நான் சொல்கின்றேன். இது தொடர்ச்சியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் இதெல்லாம். லலிதா சஹஸ்ரநாமத்திலே சமானாதிக வர்ஜிதா அப்படின்னு ஒரு நாமம். அம்பாளுக்கு சமானமாகவோ அம்பாளுடைய அதிகமாகவோ
ஒரு பொருள் கிடையாது. ஈடு இணையற்ற அப்படின்னு தமிழில் சொல்கின்றோம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படின்னு சொல்கின்றோம். அதுக்கு ஒப்பும் சொல்ல முடியாது. இதுக்கு சமம், அம்மாவுக்கு சமம் யார் இருக்கா அப்படின்னா யாரும் கிடையாது. அதிகம் அவரோட சிறந்தவர்கள் இருக்கின்றார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒப்பாரும் மிக்காரும் மற்றவர்களாக அம்மா இருப்பது போல அம்பாளை சமான அதிக வர்ஜிதா என்று போற்றுகின்றோம். அதனால தேவிக்கு மகா என்ற பெயர் சேர்ப்பு, மகா என்கின்ற விகுதியை சேர்க்கின்றோம், முன் விகுதியை சேர்க்கின்றோம். இப்படி நிறைய நாமங்கள் நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்ற பகுதியிலே வரும். அதை நீங்கள் கவனிச்சா தெரியும். மகா என்று ஆரம்பிக்கின்ற நிறைய நாமங்கள் ஒரே இடத்துல வரும், சிலது வேறு இடங்களிலும் வரும். நீங்கள் லலிதா சாஸ்திரம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மகேஸ்வரி, மகாதேவி, மகாலட்சுமி, மகாரூபா, மகாபூஜ்யா, மகாபாத்தகநாசினி, மகாமாயா, மகாசத்வா, மகாசக்தி, மகாரதி, மகாபோகா, மகேஸ்வர்யா, மகாவீர்யா, மகாபலா, மகாபுத்திர், மகாசித்திர், மகாயோகீஸ்வரேஸ்வரி, மகாதந்திரா, மகாமந்திரா, மகாயந்திரா, மகாசனா, மகாயாகக்கிரமாராத்யா, மகாபைரவபூஜிதா, மகேஸ்வர, மகாகல்ப, மகாதாண்டவ சாட்சினி, மகாகாமேஷ மகிஷி, மகா திரிபுர சுந்தரி. இப்படி இந்த நாமங்கள்லாம் ஒன்றா வருகின்றது. மகா கைலாச நிலையா அப்படின்னு வேறு சில இடங்களில் வரும். இதில் எல்லாம் மகா என்கின்ற முன்விகுதி இருக்கின்றது. அம்பாள் மகா மாயையினுடைய வடிவம், சுத்த சத்தத்தினுடைய வடிவம், சாமர்த்தியம் மிகுந்தவள், ஆனந்தத்தை தருபவள், உயர்ந்த போகத்தை உடையவள், ஐஸ்வர்யங்களை உடையவள், வீரியம் மிகுந்தவள், சிறந்த பலம் வாய்ந்தவள், பேரறிவு கொண்டவள், அஷ்டமா சித்தியாக இருப்பவள், யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரி, தலை சிறந்த சாஸ்திரங்களை உடையவள், தலை சிறந்த மந்திரங்களை உடையவள், தலை சிறந்த எந்திரங்களை உடையவள், தலை சிறந்த ஆசனங்களை உடையவள், மகாயாக முறையிலே ஆராதிக்கப்படுபவள், மகா பைரவரால் பூஜிக்கப்படுபவள், மகா பிரளய காலத்திலே மகேஸ்வரர் செய்கின்ற மகாதாண்டவத்துக்கு சாட்சியாக இருப்பவள், மகா காமேஸ்வரருடைய பட்ட மகிழ்ச்சி, மகா திரிபுர சுந்தரி. இப்படியெல்லாம் இருக்கு பொருள். மகா கைலாசத்திலே இருப்பவள், மகா கைலாசம் சகசிரார பந்தம். இப்படிப்பட்ட ஒரு மகா என்கின்ற விகுதி அம்பாளுக்கு பொருத்தப்படுகின்றது, சேர்க்கப்படுகின்றது. அப்படிப்பட்ட நாமங்கள் லலிதா சாஸ்திரநாமத்தில் இருப்பதை நாம் சொல்லும்போது உணர்ந்து கொள்ளலாம். அது சொல்லும்போது நான் கவனிக்க மாட்டோம், அதனால நான் இதை குறிப்பிட்டு சொல்கின்றேன். உலகத்திலே தலை சிறந்து விளங்குவது எது அப்படின்னா, தலை சிறந்தது அம்பாள் அப்படிங்கிறத குறிப்பதாக இந்த நாமங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட லலிதாம்பிகையை விட வணங்கத்தக்கவர்களாக யார் இருக்கின்றார்கள் என்பதற்கு பொருள். அதுபோல நம்மெல்லாம் தினசரி ஒரு படபடப்பிலே, ஒரு டென்ஷன் என்று சொல்கின்றோம். ஏதாவது விதத்திலே ஒரு அல்லல் நம்முடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது சம்ஸ்கிருதத்திலே பயம் என்று சொல்வார்கள். தமிழில் பயம்னா அது வேறொரு அர்த்தம். சம்ஸ்கிருதத்திலே பரபரப்புக்கும் படபடப்புக்குமே பயம் என்று ஒரு அர்த்தம். நம்ம அந்த காலத்திலே சில பயங்கள்லாம் இருந்தது. காட்டுக்கு போகும்போது பயப்படுவோம். நகரத்திலே இன்று நாம் இருக்கின்றோம், நகரத்திலே வாகனங்களை கண்டு பயப்படுகின்றோம். நீந்த தெரியாதவர்களுக்கு தண்ணீர் பயம். நிலத்திலே இருந்தாலும் பல்வேறு விதமான பயங்கள், கொடிய விலங்குகளால் பயங்கள், கள்வர்களால் பயம். எந்த துன்பத்துக்கு என்ன உபாயம்னா, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து இருக்கா அப்படின்னா, இந்த காலத்தில் மருந்து இருக்கான்னா இல்லை, டயபெட்டிஸுக்கு தனியாக மருந்து, தைராய்டுக்கு தனியாக மருந்து, பிபிக்கு தனியாக மருந்து. இன்னைக்கு பலகாரம் சாப்பிட்ற மாதிரி மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். சில பேர் டப்பாவே வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நேரம் சாப்பிட வேண்டிய 10-15 மாத்திரை அதில் இருக்கும். அதை எடுத்து போட்டுக்கொள்வார்கள். இல்லாட்டி மறந்துடுவோம். அதனால் அப்படி ஒரு ஏற்பாடு. அதுக்கு இந்த நெட்டிலே பல்வேறு வழிகள் இருக்கின்றன. ஞாபகம் மருந்து சாப்பிடுவது, மருந்து சாப்பிடாமல் இருப்பது ஒரு வியாதி, ஒரு மறதிங்கிறது ஒரு வியாதி. அதனால
எல்லாத்துக்கும் ஒரு மருந்து இருக்கான்னா இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பழைய காலத்தில் மிருத சஞ்சீவினிம்பாங்க, பெனேஷியாவின் இங்கிலீஷில் சொல்வார்கள். எல்லாத்துக்கும் ஒரே மருந்து. அது எது அப்படின்னா அம்பாவுடைய நாமம் அப்படின்னு வாயு புராணம் சொல்கின்றது. எந்த துன்பத்திலும் இறைவனுடைய நாமத்தை சொல்வது, அதுதான் அம்பாளுடைய துன்பம் நீங்குவதற்கான வழி. அம்பாளுடைய நாமத்தை சொல்றது தான் துன்பம் நீங்குவதற்கான வழி. நீங்க எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்லுங்க, அதனால உங்களுக்கு நன்மையே விளையும் என்று தைரியமாக சொல்லலாம். ஆரம்பத்திலே அம்மா இதை பிரபலப்படுத்திய போது எத்தனையோ ஒரு பகீரத பிரயத்னம் அம்மா செய்திருக்கின்றார்கள் இதற்காக. எத்தனையோ லட்சம் ஜனங்கள் அம்மாவுடைய ஒரு தூண்டுதலினாலே நாம் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ யாகங்கள் நடத்தியிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் பிரம்மஸ்தான பிரதிஷ்டை என்றால் சனிக்கிழமை அம்மா போவாங்க இங்கேருந்து. அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அங்கே அந்த இடத்துல இருப்பார்கள். அடுத்த சனிக்கிழமை சனி பூஜை செய்துவிட்டு திரும்பி வருவார்கள். ஏறக்குறைய 8 நாட்கள். 8 நாட்கள்லேயே முதல்லலாம் 5ங்கிற கணக்கு கூட கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ 6 தான் இருக்கும். சில நேரத்தில் அம்மாவுடைய தரிசன நேரத்தை பொறுத்து 6, 5 இப்படி அர்ச்சனைகள் நடைபெறும். ஒவ்வொரு அர்ச்சனையிலும் ஒரு குறைந்தது 1000 பேராவது பங்கெடுப்பார்கள். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 5000 பேர், அப்படி 8 நாளைக்கு 40,000 பேர், 40,000 பேர் 1000 நாமங்கள், இப்படி 4 கோடி, இப்படிலாம் கணக்கே இல்லாமல் நடைபெற்று வந்தது. அது தவிர தனியாக ஜபம் செய்வது வேறு. எத்தனை நாம ஜபத்திற்கு அம்மா வித்துட்டுள்ளார்கள். அம்மாவே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு காலத்திலே முழு சாசனமும் அம்மா உட்கார்ந்துருப்பாங்க. சில நேரங்களில் வெளிநாடுகளிலும் திரும்பி வந்தபோது ஒரு சாசனாமம் முடியும், நல்லா சொன்னோன்னா இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆசிரமத்தில் 2 முறை சாசனாமம் சொல்லியிருக்கின்றோம். உதயாஸ்தமன அர்ச்சனையின் போது லலிதா சாசனாமம் சொல்லப்படுகின்றது. இப்படி கோடிக்கணக்கான முறைகள் அம்மாவுடைய சாநித்தியத்திலே, அம்மாவுடைய தூண்டுதலினாலே இந்த சஹஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றுள்ளது. ஆகையினாலே எந்த துன்பத்திற்கும் இது வந்து ஒரு மறுமருந்தாக இருக்கின்றது. எதுக்குமே ஒரு பரிகாரமாக இருக்கின்றது. இதனுடைய பலஸ்ருதி வரும்போது நான் அதை பற்றி விரிவாக சொல்கின்றேன். இப்போதைக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ஒரு மருந்தாக நினைத்தாவது இதை சொல்ல வேண்டும். புரியலையே, ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம வீட்டு விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கின்றோம். திருவள்ளுவருக்கு ஒரு சீடர் இருந்தார். அவர் ஞானி. அவர் வேறொரு நெசவாளருடைய வீட்டுக்கு போனார். அவர் வந்து பூஜை செய்து கொண்டிருந்தார். இவர் போன டைமில் அந்த நெசவாளர் பூஜை செய்து கொண்டிருந்தார். கைதான் பூவை எடுத்து போட்டு கொண்டிருக்கின்றதை தவிர மனசில் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அந்த நூலை இப்படி விற்கலாம், இந்த நூலை இப்படி விற்கலாம் என்று. பூஜை முடிந்தது. அதுக்கப்புறம் வெளியில் வந்தார். திருவள்ளுவருடைய சிஷ்யரும் அவரும் பேசிக்கொண்டார்கள். எப்போ வந்தீங்க, நான் கவனிக்கலையே அப்படின்னு சொன்னார் பூஜை செய்தவர். நீங்கள் பாம்பேயில் இருக்கிற ஒருத்தருடன் வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தீங்களோ அந்த நேரத்திலே வந்து விட்டேன் அப்படின்னாரு. மனதுக்குள்ளே வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது, கை மட்டும் பூவை வீசிக்கொண்டிருக்கின்றது. அது ஒரு அளவுக்கு தான் அது பூஜைன்னு சொல்ல முடியும். ஒரு விதத்தில் அது பூஜையும் கிடையாது. வெளியிலே பூக்கள் இல்லாவிட்டாலும் மனதிலே இருக்கின்ற பூக்களை வீசுவதுதான் உண்மையான மானச பூஜை. அப்படிப்பட்ட வழிபாடு தான். அதனால தான் அம்மா மானச பூஜைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க.
எல்லா பூக்களையும் ஒருவர் சமர்ப்பித்தார். இறைவன் திருப்தி அடையவில்லை. ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னாரு. பக்தன் கேட்டால் என்ன குறை? மானச புஷ்பம் கிடைக்கவில்லை அப்படின்னாரு. அது எங்கே கிடைக்கும்? இந்த தேடி பார்க்குறேன், கிடைக்கல. கடைசியில் எனக்கு அது கிடைக்கல சுவாமி, எப்படியாவது நீங்கள் என்னுடைய பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு மனசை கொடுத்தவர், அதுதான் மானச புஷ்பம், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு இந்த கதையை அம்மா பழைய காலங்களில் எப்போதுமே சொல்வார்கள். மானச புஷ்பம் தான் இறைவனுக்கு மிகவும் உகந்த புஷ்பம். ஆகையினாலே அந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். சதுஷ்டி உபசாராட்யா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோட்டி யோகினிகண சேவிதா. இந்த மகாங்கிற நாமத்தை ஓரளவுக்கு நான் இப்போ விளக்கினேன். உலகிலே தலை சிறந்த பொருள் எதுன்னா தேவி என்று பொருள், சந்தேகமே கிடையாது. அதற்கு பிறகு இன்னொரு தலைப்பு, அதையும் நான் விளக்க முயற்சி செய்கிறேன். உலகமே 5 பொருட்களாலே ஆனதாக இருக்கின்றது. பஞ்ச பிரேதாசனாசீனா பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி என்று அம்பாளை போற்றுகின்றோம். அம்பாள் இருக்கின்ற பீடம் 5 பிரேதங்களால் ஆனது. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன், ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவன் என்கின்ற 5 பேர்கள். இப்போ 6 சொன்னேன். ஈஸ்வரன், சதாசிவன் என்று 5 பேர்கள். இவர்கள் படைப்பது, காப்பது, அழிப்பது, மறைப்பது, அனுகிரகிப்பது என்கின்ற 5 தொழில்களை செய்கின்றார்கள். அம்பாளுடைய சக்தி இல்லாவிட்டால் இவர்களெல்லாம் பிரேதமாக பிணம் போல ஆகிவிடுகின்றார்கள். அம்பாளுடைய ஆணை இருந்தால் இவர்கள் 5 தொழில்களை செய்வதற்கு வல்லவர்களாக ஆகின்றார்கள். ஆகையினாலே அவர்களை பஞ்ச பிரேதம் என்று சொல்வார்கள். சக்தி இல்லாவிட்டால், சக்தியுடன் கூட இல்லாவிட்டால் அவர்கள் பஞ்ச பிரேதங்களாக இருக்கின்றார்கள். சக்தியுடன் சேர்ந்து இருந்தால் அவர்கள் பஞ்ச பிரம்மமாக ஆகின்றார்கள். ஆகையினாலே இந்த பஞ்ச பிரம்மமாகவும் பஞ்ச பிரேதங்களாகவும் இருப்பவள் அம்பாள். அதே மாதிரி உலகத்திலே 5 யஜ்ஞங்கள் இருக்கின்றன. தேவ யஜ்ஞம், யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மானவ யஜ்ஞம். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ரிஷிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இப்படி நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாவற்றையும் யஜ்ஞங்கள் என்று சொல்கின்றோம். அந்த வடிவமாக இருப்பவள் பஞ்சபூதங்களாக இருப்பவள், பஞ்ச தன்மாத்திரைகளாக இருப்பவள், 5 ஞானேந்திரியங்களாக இருப்பவள், 5 கர்மேந்திரியங்களாக இருப்பவள், 5 பூஜைகளால் வழிபடப்படுபவள், 5 செயல்களை செய்பவள், 5 கோஷங்கள், 5 பிராணங்கள், பிராண அபான உதான வியான சமானம். இப்படி இந்த உலகமே 5னுடைய வடிவமாக இருக்கின்றது. விஸ்வன், தைஜசன், பிராக்யன், துரியன், துரியாதீதன் என்று 5 நிலைகள். இப்படி 5 5ஆக இருப்பவள் பஞ்ச சங்கியோபச்சாரணி என்கின்ற நாமத்தால் இது குறிப்பிடப்படுகின்றது. பஞ்சமி, பஞ்சபூதேஷி, பஞ்ச சங்கியோபச்சாரணி என்பது அடுத்த தலைப்பு. லலிதா சாஸ்திரநாமத்தில் திரும்ப ஒரு முறை நான் சொல்கின்றேன். இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சாஸ்திரநாமம் சொல்லும்போது இந்த அரிய கருத்துக்கள் வருகின்றன அப்படிங்கிறத நாம் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸ்ரீமாதாவினுடைய அவதாரம், சிதக்னி குண்டத்திலே தோன்றிய வரலாறு, கேசாதிபாத வர்ணனை, தேவியினுடைய இருப்பிடம் சுமேரு, மத்திய சிருங்கஸ்தா முதலான இடங்களிலே, பண்டாசுர வதோத்யுக்த என்கின்ற இதிலே பண்டாசுரனுடைய வரலாறு, மந்திரஸ்வரூபம்,
குண்டலினி ஸ்வரூபம் குலகுண்டாலயா கோலமார்க்க தத்பர சேவிதா அப்படிங்கிற இடத்துல பக்தியினுடைய விளக்கங்கள், ஞானத்தினுடைய விளக்கங்கள், நிர்குணானுஷ்கலா சாந்தானுஷ்காமா நிருபப்ளவா அப்படிங்கிற இடத்துல அப்புறம் மகா என்கின்ற நாமம், அதை பற்றி இன்று நான் சொன்னேன். சதுஷ்டுபச்சாராட்யா சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேதா. அவர் அந்த சதுஷ்டி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியுள்ள விளக்கங்கள். அதற்கு அடுத்த தலைப்பு இப்போதான் சொன்னேன். பஞ்சமி பஞ்சபூதேசி பஞ்ச சங்கியோபச்சாரிணி என்பது 5 5ஆக இருப்பவள் என்கின்ற பொருள். இதற்கு அடுத்த தலைப்பு, இன்னொரு தலைப்பு, அதை நான் இன்று விளக்குகின்றேன். க்ஷத்ரஸ்வரூபா க்ஷத்ரேசி க்ஷத்ரஜபாலினி என்பது க்ஷயவிருத்தி நிர்முக்தா க்ஷேத்திரபால சமர்ச்சிதா என்பது 76வது ஸ்லோகம். அதனுடைய சுருக்கமான பொருள் இது. க்ஷேத்திரஸ்வரூபா அப்படின்னா க்ஷேத்திரத்தினுடைய வடிவமாக இருப்பவள். க்ஷேத்ரேசி என்றால் க்ஷேத்திரத்தினுடைய இறைவியாக இருப்பவள். க்ஷேத்திரஜ பாலினி, க்ஷேத்திரத்தை அறிபவனையும் பாதுகாப்பவள். க்ஷயவிருத்தி நிர்முக்தா, வளர்ச்சியும் தேய்வும் அற்றவள். இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது, எப்போதும் இருப்பவள் என்று பொருள். க்ஷேத்திரபாலனால் வணங்கப்படுபவள் என்பது இந்த மந்திரத்தினுடைய பொருள். என்னுடைய சுருக்கமான விளக்கத்தை நான் இங்கே சொல்றேன். க்ஷேத்திரம் அப்படின்னா எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது. கோவில், அந்த க்ஷேத்திரத்துக்கு போனேன், மீனாட்சி க்ஷேத்திரத்துக்கு போனேன், காமாட்சி க்ஷேத்திரத்துக்கு போனேன் என்று வடமொழி தெரிந்தவர்கள் சொல்வார்கள். க்ஷேத்திரம் என்பதை தீர்த்தஸ்தலம் என்ற ஒரு அர்த்தத்திலே தமிழிலே பயன்படுத்துவார்கள். க்ஷேத்திரம் என்பதற்கு இந்த உடல் என்று வேறொரு அர்த்தம் இருக்கின்றது. இந்த ஊனுடம்பு, ரத்தம், மாம்சம், மஜ்ஜை, இந்த இப்படிப்பட்ட பொருள்களால் ஆனது என்று இதற்கு ஒரு பொருள். இதம் சரீரம் கௌந்தேய க்ஷத்ரமித் அபிதீயத்தை என்று பகவத்கீதை. இந்த உடலையே இறைவனுடைய கோவிலாக நினைக்க வேண்டும் என்பதற்கு மற்றொரு பொருள். இந்த நாமத்தையும் தனித்தனியாக விளக்கலாம், ஒன்றாக சேர்த்தும் விளக்கலாம். அதற்கு நான் சில உதாரணங்கள் சொன்னேன். காயத்ரி வியாகிருதி சம்யா அர்ஜுனேதா கிளிங்காரே கேவலாகுஷா கைவல்ய பததாயினி என்பது போன்ற நாமத்தை போல இதை தனித்தனியாகவும் விளக்கலாம், ஒன்றாக சேர்த்து க்ஷத்ரஸ்வரூபா க்ஷத்ரேசி க்ஷேத்ரஜபாலினி என்று அதற்கும் விளக்கத்தை சேர்த்து விளக்கத்தை சொல்லலாம். ஒரு கோவிலாக இருப்பவள், இந்த உடம்பே கோவிலாக இருப்பவள், தீர்த்தஸ்தானமாக இருப்பவள், காசி, ராமேஸ்வரம், காஞ்சி முதலான இடங்களாக இருப்பவள், பண்படுத்தப்பட்ட ஒரு வயல். க்ஷேத்திரம் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே வயல் என்று ஒரு பொருள். நல்ல பதப்படுத்தின வயலாக இருப்பவள். நாம் இந்த உடம்பே ஒரு வயல் மாதிரி இருக்கின்றது. எப்படி விவசாயம் செய்ய வேண்டும்? முதல்ல நிலத்தை வாங்க வேண்டும், உழ வேண்டும், அதுக்கப்புறம் ஆற போடணும், அதுக்கப்புறம் மழை பெய்து தண்ணீர் விழுந்து அதற்கு உரம் பாய்ச்ச வேண்டும். அதற்கு பிறகு அதை செம்மைப்படுத்தி அந்த பண்பட்ட நிலத்திலே விதைகளை போட வேண்டும், செடியாகும். அதற்கு வேலி கட்டி பாதுகாக்க வேண்டும். அதற்கு பிறகு அது நன்றாக விளைந்த பிறகு அறுவடை செய்து அதனுடைய பயனை அனுபவிக்கலாம். இதனுடைய ஆர்டரை மாத்திரம் எப்படி இருக்கும்? முதல்ல விதையை போடுறது, அதுக்கப்புறம் உழ வேண்டியது, அதுக்கப்புறம் உரத்தை போட வேண்டியது, ஆடு மாடுகளை மேய விட்டால் கடைசியில் என்ன மிஞ்சும் என்றால் களை மட்டும்தான் மிஞ்சும், வேறு ஒன்றும் மிஞ்சாது. அதனுடைய வரிசை கிரமத்தை மாற்றினால் பயன் இருக்காது என்று பொருள். ஆகவே இந்த உடலை அதற்கு ஏற்பட்ட உரிய முறையிலே, உகந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் அது நமக்கு பயன் தராது. நம்ம உடம்புல மனசு, வாக்கு, அறிவு இதெல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற வரம். இந்த உடம்புக்கு இப்படித்தான் இருக்கணும், காலையில் எழுந்திருக்க வேண்டும், குளிக்க வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும்,
மிதமான உணவு சாப்பிட வேண்டும், நல்ல உடல் உழைப்பு கொடுக்க வேண்டும், இறைவனை ஆராதிக்க வேண்டும், நல்ல நூல்களை படிக்க வேண்டும், நல்லவர்களுடன் தொடர்பு வைக்க வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள். இதெல்லாம் எதுவுமே கடைபிடிக்காமல் ராத்திரி பூரா வேலை பார்த்து பகல் முழுக்க தூங்கி குடித்து பணத்தை மட்டும் சம்பாதித்து இருக்கின்ற ஒரு வாழ்க்கை நிலையை நாம் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக பயனை விட மோசமான பலன்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றது. ஆகவே இந்த உடம்பு என்பது ஒரு க்ஷேத்திரம், ஒரு கோவில். அதில் இறைவனை வாழ வைப்பது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம். இப்படிப்பட்ட முறையிலே பயன்படுத்தினால் சாதாரண நிலத்திலே கூட நல்ல அறுவடை செய்ய முடியும். அதுபோல மோட்சத்தை அடைவதற்கு இந்த உடல் ஒரு பயனாக இருக்கின்றது. க்ஷேத்திரஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். க்ஷேத்ரேசி, அதிலே வாழ்கின்ற இறைவியாக அம்பாள் இருக்கின்றாள். க்ஷேத்திரஜ பாலினி, இந்த க்ஷேத்திரத்தையும் அதை அறிகின்ற ஞானியாக அம்பாள் இருக்கின்றாள். க்ஷயவிருத்தி நிர்முக்தா, அழிவற்ற ஆத்மாவாக அம்பாள் இருக்கின்றாள். க்ஷேத்திரபால சமர்ச்சிதா, அதை காக்கின்ற தெய்வமாக அம்பாள் இருக்கின்றாள். க்ஷேத்திரபாலன் என்று ஒரு தெய்வம், அதன் வடிவமாக இருக்கின்றாள். இப்படி இந்த உடம்புக்குள்ளே இருக்கின்ற இறைவனை அறிகின்றவர்களை ஜீவன் முக்தர்கள் என்று சொல்கின்றோம். க்ஷேத்ரஜன் என்று அவர்களை இங்கே குறிப்பிடுகின்றார். ஜீவன் முக்தர்களாக அம்பாள் அந்த வடிவத்திலே இருக்கின்றாள். இப்படி வளர்வும் தெய்வமற்ற இறைவியாக அம்பாள் இருப்பதனாலே அதை அறிந்து கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். என்னென்னமோ செய்து வாழ்க்கை முடிவடைகின்றது. மரணம் என்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் உண்டு. அதை பற்றின அறிவு தான் நமக்கு இல்லை. அது எத்தனையோ பேர் இறந்து போவதை பார்க்கின்றோம். அப்போதெல்லாம் சொல்லுவார்கள் எல்லோரும், வாழ்க்கை என்ன சாஸ்வதமாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறோம். ஆனால் நாம் இறந்து போகின்றோம், இறக்கப் போகின்றோம். நம்ம சின்ன குழந்தையாக இருந்தோம், நடு வயது வந்து விட்டது, வயதாகிவிட்டது, நோய் நொடிகள் வந்து விட்டன அப்படிங்கிறது நம்ம உணர்வதில்லை. நமக்கு மரணம் உண்டு என்பதை நம்முடைய மனம் ஏற்க மறுக்கின்றது. ஒரு துணி வாங்குகிறோம், 2 வருஷத்துக்கு முன்னாடி அது புதுசாக இருந்தது, தீபாவளிக்கு வாங்கினோம். 2 வருஷத்துக்கு அப்புறம் பழையதாகி விடுகின்றது. 4 வருஷத்துக்கு அப்புறம் அது தரை துடைக்க உபயோகப்படுத்துகின்றோம். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினோம், ஆனால் இப்போ தரை துடைக்கின்றோம். அதை வைத்துக்கொண்டு, கிழிந்த துணியை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறது? அதுபோல இந்த உடம்பும் மரணத்துக்கு உட்பட்டது. எப்படி ஒரு பழைய துணியை விட்டு நாம் புதிய துணியை ஏற்றுக்கொள்கின்றோமோ, எப்படி சின்ன குழந்தையாக இருந்ததும் பெரியவனாகிவிட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோமோ, அதே போல மரணம் என்பதும் வேறொரு நிலை. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குள்ளே மரணம் வருவதற்கு முன்னாலே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்கின்ற மாதிரி ஆரோக்கியம் இருக்கின்ற காலத்திலேயே இறைவனை வழிபட்டு உய்வடைய வேண்டும். என்று இந்த க்ஷேத்திரஸ்வரூபா, க்ஷேத்ரேசி, க்ஷேத்ரஜ பாலினி என்கின்ற நாமம் சொல்கின்றது. இப்படி தலைப்பாக நாம் தெரிந்து கொண்டு அந்தந்த இடம் வரும்போது நாம் அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் எது இங்கே சஹஸ்ரநாமத்தில் இருக்கின்றதோ அதுதான் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் இதிலே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன, கையாளப்பட்டிருக்கின்றன. இதில் இல்லாத விஷயமே கிடையாது என்கின்ற விதத்திலே இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இதை நம்முடைய வாழ்க்கையை நெறியாக மாற்றி நம்முடைய
மோட்சத்தை அளிக்கக்கூடிய அல்லது நம் விருப்பங்களை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அம்மாவை வழிபடுவதற்கு எது சிறந்த வழின்னா, இது ஒரு சிறந்த வழி. சிறந்த நிஷ்காம கர்மம் இது அப்படின்னா இது சிறந்த நிஷ்காம கர்மம். எது சிறந்த ஞானம் அப்படின்னா இது சிறந்த ஞானம். ஞானம், பக்தி, கர்மம் எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான சாதனை. அதனால எதை பற்றியும் யோசியாமல் இறைவனை வழிபடுவதற்குரிய ஒரு சிறந்த கருவியாக இதை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் உய்வடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை இன்று இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இதனுடைய மேலும் விளக்கங்களை இனி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது விளக்குகின்றேன். ஓம் அமிர்தேஸ்வரியை நம. இந்த சாஸ்திரநாமத்தை பற்றிய இந்த வார்த்தைகளை அம்மாவுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கின்றேன். ஓம் அமிர்தேஸ்வரியை நம. நன்றிகள் சுவாமி. அம்மாவின் பக்தர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஒருவர் பின் ஒருவராக தங்களது மைக்குகளை அன்மியூட் செய்து கொண்டு சுவாமி அவர்களிடம் தங்களுடைய கேள்விகளை கேட்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.